மக்களே, போன வருஷம் அக்டோபர் மாதம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம இரணியல் கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே மேம்பாலத்தில் வந்து வேலை நடக்க போகிறதுனால இந்த இரணியல் டு தக்கலை ரோடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப வைரல் ஆச்சு, இது எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ அந்த பாலத்தோட நிலவரம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். கட்டுமான வேலையை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்பீடாக தான் நடந்துட்டு இருக்குது மக்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னால சூப்பராக ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நோட்டிஃபிகேஷனில் 4 மாதம் டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன ஆகிறது மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக தான் நடந்துட்டு இருக்குது. மேலே டபுள் ட்ராக் ரயில்வே தண்டவாளம் வரது மாதிரி தான் இந்த புதிய பாலத்தை டிசைன் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே நடந்து தான் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஈவன் ஒரு பைக்கு கூட உள்ளோடி போக முடியாது. வளர்ச்சி முன்னேற்றம் வரும்போது சில தடைகள் இருக்க தான் செய்யும். அந்த தடைகளுக்கெல்லாம் நாம் ஒத்துழைக்கும் போது நமக்கு வந்து ரயில்வே ட்ராக்கும் சரி, ரோடு வசதியும் சரி நமக்கு சிறப்பாட்ட அமையும். சரி மக்களே, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு நம்ம கன்னியாகுமரி சிறில் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.